ஹலோ காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ நான் 0.7 அளவு ஸ்கேல் சைஸில் கிளேவை வந்து நல்லா நீட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா பக்கமும் வந்து கரெக்டாக வந்து நான் நீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தொட்டு ஸ்மூத் பண்ணி விடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலே மட்டும் ஸ்மூத் பண்ணலாம். நான் 2 பக்கமும் நல்லா ஸ்மூத் பண்ணுறேன். ஸோ நம்ம சென்டராக தான் எடுக்க போகிறோம். அதனால் கரெக்டாக நீங்கள் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. சைட்லலாம் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்து நீங்கள் சென்டர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஜஸ்ட் மூடி வச்சு தான் கட் பண்ணி எடுக்கிறேன். நல்லா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா அது அழகாக வந்து மீதி இருக்க எல்லா கிளேவும் வந்துடும். அண்ட் அதை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கிளே வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நாம் வந்து எட்ஜஸ் எல்லாம் வந்து ஸ்மூத் பண்ணணும். பட் பார்த்திங்கன்னா ரொம்ப வெட்டாக இருக்குது. நான் லைட்டாக கை வச்சோன்னே பாருங்கள் டவுனாக வந்து போகுது. ஸோ அந்த மாதிரி டவுனில் ஃபுல்லாக அந்த கிளேவை ஃபுல்லாக ஒரு சைடு நீங்கள் கொண்டு வந்துட்டு அழகாக நீங்கள் வந்து நைஃப் வச்சு இல்லை கை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேப் எடுத்துக்கோங்க, பென் கேப். அண்ட் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மூடி இருந்தது. ஹெட்செட்லலாம் வரும் பார்த்திங்களா, அதுதான். இப்போ வந்து சென்டரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு ரவுண்ட் மாதிரி வரும். இன்னொன்று சைடு வந்து பார்த்திங்கன்னா கட் மாதிரி இருக்கும். நான் ரவுண்ட் சைடு வச்சு கரெக்டாக வந்து அந்த சென்டரில் ரவுண்ட் போட்டோம் பார்த்திங்களா, ஒரே ஒரு இன்ச் மட்டும்தான் அது வந்து முன்னாடி இருக்கணும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லா ரவுண்டும் ஒரே மாதிரி இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. எதுக்கும் நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணால் கூட கரெக்டாக வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவுண்ட் போட்டோடனே அந்த 2 சென்டரில் இருக்குது பார்த்திங்கன்னா, அதிலெல்லாம் இந்த மாதிரி நான் வந்து லைட்டாக வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கார்னரில் கொடுக்குறப்போ கொஞ்சம் லைட் ப்ரெஷரே கொடுங்க, இல்லைனா ஷேப் வந்து மாறிடும். இப்போ பெரிய யூபின் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. அதில் வந்து 3 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உள்ளே வந்து நம்ம மாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு தனியாக இதுக்காகவே வந்து பீட்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் யூபின் வந்து கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே போகும். லைட்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணால் கூட அது அழகாக உள்ளே போயிடும். இப்போ நான் வந்து எப்படி இதை வந்து அட்டாச் பண்ணுறது காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம 3 அட்டாச் பண்ணுறோம். ஸோ அதை 1 மட்டும் நான் காட்டுறேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு ரீஃபில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே போகும். பட் உள்ளே போகிறப்ப என்ன ஆகிடும்னா பெண்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் பின்னாடி உங்கள் விரலை வந்து கிளேக்கு பின்னாடி வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. அந்த பீட்ஸ் வந்து கீழே வந்து இந்த மாதிரி வரணும். அண்டு மார்க் பண்ணி கூட வச்சுட்டு கூட நீங்கள் மற்ற பீட்ஸை வந்து அட்டாச் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா அட்டாச் பண்ணிவிட்டேன். அண்ட் ஹோல்ஸும் போட்டுவிட்டேன். உங்களுக்கு அதை நான் காட்டிடுறேன். ஸோ கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி சென்டராக வச்சு ஹோல்ஸ் போடுங்க. கொஞ்சம் வந்து அந்த கிளேயோட டென்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ரொம்ப மெலிசாக இருந்தால் நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட முடியாது. ஊக் மாதிரி எதாவது அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து இது செஞ்சாச்சு. இப்போ இது ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் 0.7 அளவு கிளேவை நல்லா நீட் பண்ணிவிட்டேன். ஒரு குக்கி கட்டரில் நல்லா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ரவுண்ட் ஷேப் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி மூடி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் நான் வந்து காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு குக்கி கட்டரில் 2 இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அண்டு கிளே மாட்டிச்சுனாலும் அதை எப்படி எடுக்கணும் அதில் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி மூடியில் எடுத்தோன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா கிளே வந்து உள்ளே போயிடும். லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் உள்ளே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டு சுற்றி எடுத்திங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப வந்து கரெக்டாக வரல, ஷார்ப்பாக வரல. அதனால நான் குக்கி கட்டரே வச்சு நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். ரொம்ப டீப்பாக கொடுத்திங்கன்னா உள்ளே வந்து கிளே வந்து மாட்டிடும். மாட்டுறப்ப லைட்டாக நீங்கள் ஃபிங்கர் வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் அதை உள்ளே விட்டு மறுபடியும் எடுத்து லேட் ஆகும்னா நீங்கள் மறுபடியும் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஸ்பேஸ்லேயும் நான் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ எப்படி எடுக்கணும் பார்த்திங்கன்னா, பொறுமையாக ஒரு ஷேப்பை நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிளே இப்போ எடுக்கிறீங்க பாருங்களேன், இந்த ஷேப்பில் ஃபுல்லாக வந்து அந்த ரவுண்டெல்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம பொறுமையாக அது ஒன்றா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம எட்ஜஸ்லாம் வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக ஃபஸ்ட்டு வந்து எடுங்க. ஓகே காய்ஸ், மூடி வச்சு நான் கட் பண்ணி எடுத்தேன் இல்லையா, அதை வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ எட்ஜஸ்லாம் கட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி வச்சு நீட் பண்ணிவிட்டேன்.
பட் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணுறப்பயே பாதி க்ளே வந்துருச்சு. இது சரியாக வரல. ஸோ என்ன தான் நீட் பண்ணாலும் அது கரெக்டாகவே எனக்கு வரல. நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் க்ளே ரொம்ப வெட்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம பீட்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவு வெட்டாக இருந்தது என்னோடய க்ளே. அது சரியாக வரல. பட் இங்கே பாருங்கள், குக்கி கட்டரில் கட் பண்ணுறப்போ அந்த எட்ஜஸ்லாம் லைட்டாக கட் பண்ணுறப்ப கரெக்டாக வந்துருச்சு. பட் இந்த மாதிரி நம்ம மூடி வச்சு கட் பண்ணுறப்ப கரெக்டாக வரல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம நல்லா நீட் பண்ணதுக்கப்புறம் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் நீடல் தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆயில் டிப் பண்ணிவிட்டு குத்திட்டு நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணி விடணும். அப்போ தான் உள்ளே ரவுண்ட் ஷேப் மாதிரி நமக்கு கிடைக்கும். ட்ரை ஆகிறப்பையும் மூடாமல் இருக்கும். ஸோ எல்லா பக்கமும் கரெக்டாக நீட் பண்ணியிருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. ஸ்மூத்தாக இருக்கணும், அந்த நீட்டாக இருக்கணும். அது பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், இதை இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அண்டு நீங்கள் ஸோ உங்களோட நெக் சைஸ் எப்படி எடுக்கணும்னா, ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சோக்கரா, நெக்லஸா, ஆரமா அந்த அளவு நீங்கள் கரெக்டாக அந்த நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய த்ரெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் ஒரு 2 இன்ச் அதிகமாக தான் எடுத்தேன். பட் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் நெக்குக்கு கீழே வர மாதிரி இதை நான் பண்ணியிருந்தேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கரெக்டாக எடுத்துகிட்டு, இப்போ ஒரு 12 பீஸ் வேணும்னா ஒரு 13 அந்த மாதிரி பண்ணிட்டாலும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதை கரெக்டாக ஷேப் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா ட்ரை ஆகணும் காய்ஸ். நீங்கள் மறந்துட்டிங்கன்னா இந்த த்ரெட்டை கூட இங்கேயே வச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் கூட வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இயரிங்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம சைடில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப் தான் நான் இயரிங்ஸ் டாப்க்கு தரப்போகிறேன். 0.4 சைஸ் அளவு நான் க்ளேவை நல்லா நீட் பண்ணிவிட்டு குக்கி கட்டர் வச்சு நான் கட் பண்ணிட்டேன். ஸோ எட்ஜஸ்லாம் ஸ்மூத் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு குழியில் வச்ச பீட்ஸை அட்டாச் பண்ணிக்கிறேன். அந்த பீட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுறப்போ சைடாக பார்த்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். நீங்கள் லைட்டாக சைடாக அட்டாச் பண்ணுறப்போ கூட பக்கத்தில் நிற்கிற மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இந்த மாதிரி உள்ளே போகாது. நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஒரு இன்ச்சு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ லைட்டாக நீங்கள் தள்ளினீங்கன்னா அது உள்ளே போயிடும். ஸோ கொஞ்சம் கோணமானலாம் இருந்துச்சுன்னா நல்லா அந்த பீட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வச்சு நல்லா டவுனாக அந்த பீட்ஸை நீங்கள் கீழே இறக்கணும். இறக்குனிங்கன்னா கரெக்டாக நமக்கு ஆகிடும். அண்டு யூபின் ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கீழே இருக்க ஜும்கா பண்ணிட்டேன் இந்த குழியில் வச்சு. எதுக்கு உங்களுக்கு காட்டுறேன்னா, ஒரு பீஸ் ட்ரையாகவும் ஒரு பீஸ் வெட்டாகவும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அதை காட்டுறேன். ஸோ யூபின் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் அதுக்குள்ளே சென்டராக உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய யூபின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. கீழே இருக்க ஜும்காவில் இருக்க யூபின் அதுவும் சின்னதாக கொடுத்துட்டு மேலே சின்னதாக கொடுத்தனால உள்ளே எனக்கு போகலை. அதனால் நான் மேலே பாருங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக உள்ளே போகிற ஷேப் அளவு பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணிடாதீங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஃபிங்கரில் பிடிச்சிட்டு லைட்டாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே போயிடும். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த யூபின் கொஞ்சம் லைட்டாக விரிஞ்ச மாதிரி இருந்தது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா அதில் அட்டாச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெட்டாக இருக்கிறதுனால நம்மளால் அட்டாச்சே பண்ண முடியாது. லைட்டாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக உள்ளே போயிடுச்சுன்னா 2 சைடும் உங்கள் ஃபிங்கர் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இல்லைனா சைடில் யூபின் போயிடும். லைட்டாக இந்த மாதிரி தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும். பாருங்கள் லைட்டாக பெண்ட் ஆகும். அப்போ கீழே வச்சுருங்க. வச்சுட்டு ஏதோ ஒரு டூல் வச்சு லைட்டாக நீங்கள் தள்ளினீங்கன்னா உள்ளே போயிடும். லைட்டாக ஷேக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஏன்னா இந்த மெத்தட் தான் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். இப்போ நான் கீழே பார்த்தீங்கன்னா ஜும்கா எப்படி பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். ஸோ இதுக்குள்ளே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ளே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். கைஸ் நல்லா ஸ்மூத் பண்ணதுக்கப்புறமா இப்போது ஒரு யூபினில் பார்த்திங்கன்னா 2 பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் குழியில் வச்ச பீட்ஸ் தான். உங்களுக்கு நீங்கள் 3rd or 4th உங்களுக்கு என்ன அளவு தேவையோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸாக எடுத்துருக்கனால
ஒரு யூபின்னில் வந்து 2 பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனால் 2வது குழியில் பீட்ஸே நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து யூபின் வந்து அட்டாச் பண்ணுறப்போ லைட்டாக பெண்டான மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சென்டராக நீங்கள் கரெக்டாக அதாவது நேராக வச்சு பண்ணிங்கன்னா நம்மளோட ஜும்கா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பெண்டாகி அம்ப்ரெல்லா இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷேப் மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் நேராக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த யூபின் வந்து வெளியே வந்துடும். அப்போ நீங்கள் சைடாக ஜிக்ஸாக் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா, அதாவது சைடாக நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு ட்ரை ஆகிறப்பையும் நல்லாயிருக்கும். க்ராக் ஆகி உடையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. இப்போ சென்டரை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே தான் நான் பீட்ஸ் அட்டாச் பண்ணி தான் நான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறப்போ க்ராக் ஆகுதா, நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து நீங்கள் சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கப்புறமா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை டிசைன் கொடுத்ததுக்கப்புறமா கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் யூபின் வச்சு மேலே நம்ம டாப் பண்ணோம் இல்லையா, அதை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இதிலே காட்டியிருப்பேன். ஒரு பீஸ் ட்ரையாகவும் ஒரு பீஸ் வந்து வெட்டாகவும் நான் அதில் காட்டியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கோல்டன் கலர் வச்சு நான் ஃபுல்லாகவே எல்லாமே கோல்டன் கலர் தான் தரேன். இதில் உங்களுக்கு கோல்டன் கலர்லேயே நீங்கள் வேறு கலர்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கோல்டன் கலர்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. அது வந்து நமக்கு ஒரு ஷேட் வந்து வேறு மாதிரி தெரியும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ கோல்டன் கலரை வச்சு நான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து நீட்டாக வந்து அடிச்சுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அடிக்கிறப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அடிச்சிங்கன்னா அது ரொம்ப வந்து பேட்சியாக இருக்கும். லைட்டாக மட்டும் நீங்கள் வாட்டர் வச்சு நீங்கள் அடிச்சுக்கலாம். பெயிண்ட்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கியர் வயலை வச்சு நம்ம வந்து ஒன்றா கொத்திக்கலாம் காய்ஸ். ஸோ நீங்கள் 2 எடுத்து வச்சு கோத்துறப்போ இந்த சைடு வந்து எடுத்து வச்சுக்கோங்க கியர் வயலை வந்து நம்ம கோத்துறதுக்கு. அண்டு பென்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் பீட்ஸ்க்கு வந்து பெயிண்ட் பண்ணல. ஸோ அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணலான்னு நான் விட்டுட்டேன். நீங்கள் வேணால் கூட இதே மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டேன். நல்லாவும் அது ட்ரை ஆகிடுச்சு. அண்ட் என்கிட்ட இந்த மாதிரி ரிங் மாதிரி இருந்தது காய்ஸ். அது வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு இதில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ரிங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் கோத்துக்கணும். கோத்ததுக்கப்புறமா நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கோத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவும் இருந்தது. ரொம்ப ரொட்டேட்டும் ஆகாமல் இருந்துச்சு. அதனால் நீங்கள் ரிங் இல்லைன்னா பீட்ஸ் இல்லைனா வந்து டெரகோட்டாலேயே நீங்கள் வந்து பீட்ஸ் செஞ்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து குந்தன் பீட்ஸ் வந்து நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து கம் வச்சு நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். குந்தன் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேப் நிறைய கலரில் இருக்குது. நான் வந்து ப்ளூ கலர் அண்டு வந்து ஒயிட் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஒரு டீசென்ட் லுக்காக கொடுக்கும். ரொம்ப வந்து ஜிகுன்னு வேணாம், இல்லை அந்த ஸ்டோன் வந்து கீழே விழுந்துருது அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்காது. ஸோ அதனால் குந்தன் பீட்ஸ்லேயே நான் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி சென்டரில் மார்க் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்டு சென்டரில் வந்து நான் ஒயிட் குந்தன் பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ அதை நீங்கள் ட்ரேயில் வச்சு நல்லா ட்ரை ஆகட்டும் கம். அண்டு வந்து நம்ம ஜும்கா பண்ணோம் இல்லையா இயரிங்ஸ், அது நல்லா கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அண்டு சென்டரில் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் மட்டும் தள்ளி ஃபஸ்ட்டு ஒரு பீட்ஸை வந்து அட்டாச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லைட்டாக நீங்கள் ஃபிங்கர் வச்சு ஒரு 2-3 இன்ச் தள்ளி நீங்கள் இன்னொன்று அந்த மாதிரி நீங்கள் பீட்ஸில் ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு எதாவது டிசைன் கொடுத்துக்கலாம். இல்லை வேறு ஸ்டோன் நிறையா இருக்குது மாடல்ஸ். ஸோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்டு கம் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக கம் போட்டிங்கன்னா அது ட்ரை ஆகிறப்ப அப்படியே தெரியும். கொஞ்சம் ஸ்டிக்கியாகவும் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா ட்ரை பண்ண வந்து விட்டுருங்க. ஓகே காய்ஸ், இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வார்னிஷ் வந்து அடிச்சுக்கலாம். பட் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஷேக்கே ஆகலை, ஒன்று ஒட்டிகிட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணுறப்ப கொஞ்சமாக நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறப்ப கரெக்டாக வந்துடும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா நம்மளோட பீட்ஸ் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து எடுக்கணும். அண்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா கூட பெயிண்ட் கூட ஒட்டிட்டு வந்துடும். அதனால் லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் கொடுத்து எடுங்க. அண்ட் உங்கள் நெயில்ஸ் வச்சு யூஸ் பண்ணாதீங்க.
அண்டு ஒரு பீட்ஸை எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஷேக் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணி ஒன்றா நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே காய்ஸ், பெயிண்ட் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வார்னிஷ் வந்து அடிச்சுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கேம்லினில் இருக்க ஆயில் பிக்சர் வார்னிஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வார்னிஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெயிண்ட் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் இந்த வார்னிஷை நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லைனா பெயிண்ட் ஃபுல்லாக வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 days ஃபுல்லாக நல்லா ட்ரை பண்ணிட்டு தான் நான் வந்து வார்னிஷ் வந்து அடிச்சுக்கிறேன். ஸோ கரெக்டாக நீட்டாக பார்த்து அடிச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு கோட்டிங் கொடுத்தாலே போதும். நல்லா ஷைன் வந்து கொடுக்குது. தேங்க்யூ.